ஆகியா பழனிசாமி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பழனிசாமியோட அம்மா இறால் மசாலாவும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கேட்டிருக்காங்க. கொண்டு வந்து குடுக்கறாங்க பாக்யா. பழனிசாமியோட அம்மா சொல்றாங்க, நீ எனக்காண்டி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்க. வரும்போது கார்ல நான் கூட்டிட்டு வந்திருக்கணும், நான் கூட்டிட்டு வரல. போகும்போதாவது கார்ல போ பாக்யா. நீ பாக்யாவை ஹோட்டல்ல விட்டுட்டு நீ வேலைக்கு போ, சரிம்மா? கார்ல போகும்போது பழனிசாமியும் பாக்யாவும் பேசிக்கிட்டே போறாங்க. மேடம், உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? தெரியல சார், மத்தவங்க சமைக்கிறத நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்குன்னு தனிப்பட்ட முறையில எதுவும் இல்ல சார். யோசிங்க மேடம். சின்ன வயசுல பால் கொழுக்கட்டை சாப்பிட்டிருக்கேன் சார், அம்மா பண்ற மாதிரி வராது, அதான் சார். உங்களுக்கே வராதா? ஆமா சார், அந்த டேஸ்டே வராது. எழில் கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா ஒரே காதல் புறாக்கள் தான் தம்பி. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்க்கா. கிட்ட பழனிசாமி சொல்றாரு, மேடம் அம்மாவை பாக்குறதுக்காண்டி வந்தாங்க, வாங்க நானே டிராப் பண்ணிடுறேன்னு கூட்டிட்டு வந்தேங்க. செல்வி சொல்றாங்க பழனிசாமி கிட்ட, நீங்க வர்றதுக்கு முன்னாடி எழில் தம்பி என்ன சொல்லுச்சு தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா? போங்கக்கா. சார், நீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீயா இருப்பீங்களா? என்னங்க? கதைய பத்தி பேசலான்னு நான் நினைச்சேங்க. ஓகேங்க. ஆக்கியா செலியன் கிட்ட சொல்றாங்க, ஜெனி அப்பாவுக்கு கோவம் குறைஞ்சிருக்கான்னு தெரியல, அவர் என்ன பேசினாலும் பதிலுக்கு பேசாதுன்னு சொல்றாங்க. ராமமூர்த்தி சொல்றாரு, நல்ல காரியத்துக்காண்டி கூப்பிட வந்திருக்கோம், வந்தோமா கூப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும், சரியாப்பா? பிரியம் உள்ள வர சொல்றாங்க. ஜோசப்பும் உட்கார சொல்றாரு. மூர்த்தி சொல்றாரு, வர்ற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அதான் ஜெனியோட குழந்தைக்கு பேர் வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அங்க ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருந்தோம், அத நீங்க தடுத்து நிப்பாட்டிட்டீங்க. நீங்க பேர் வைக்க போறீங்களா? அப்ப யாரையும் கூப்பிடாம இன்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொன்னீங்க. நான் வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். ஜோசப், நீங்க கூப்பிட்ட முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்யா சொல்றாங்க, நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேணாம். ஜோசப் சொல்றாரு, நான் நிச்சயமா வரமாட்டோம். பேர் வைக்கணும், சர்ச்சில் வச்சுதான். செலியன் சொல்றாரு, எங்க 2 பேத்துக்கும் அந்த பிரச்சனை கிடையாது, வீட்டுல உள்ளவங்க பத்தி யோசிக்கணும்ல. பாக்யா சொல்றாங்க, நாங்க ஒன்னும் கோயில்ல பேர் வைக்கணும்னு சொல்லலையே, நம்ம 2 பேத்துக்கும் மனசங்கட்டம் வரக்கூடாதுன்னு தான் வீட்டுல பேர் வைக்கணும்னு சொல்றோம். ஏற்பாடு பண்ணதான் நாங்க 2 குடும்பமும் சேர்ந்தே ஃபங்க்ஷனை கொண்டாடலாமே. ஜோசப் சொல்றாரு, எல்லாம் ரைட், சரி குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நாங்க செலக்ட் பண்ண பேரா? சொல்றாங்க, பேர் இன்னும் முடிவு பண்ணல, உங்க வழக்கப்படி குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க அதானே? பேர் வைக்கிற பொறுப்பை ஈஸ்வரி கிட்ட கொடுத்துருக்கோம்னு ராமமூர்த்தி சொல்றாரு. ஜோசப் சொல்றாரு, எங்களை வெறுப்பேத்துற மாதிரிதான் அவங்க பேரே வைப்பாங்க. ராமமூர்த்தி சொல்றாரு, இது உங்க பேத்தியோட விசேஷம், நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும், நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்று குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.